உலகை ஆண்ட தமிழர்கள், அதாவது கடல் வணிகம் மூலம். இந்த காணொளி கடல் சார்ந்த தமிழ் ஆய்வாளர் திரு ஒரிசா பாலு அவர்களது ஆய்வின் தரவுகளிலிருந்து சிலவற்றை உங்களோடு பகிர்வதில் மிக்க பெருமிதம் மற்றும் மகிழ்ச்சி. தமிழர்கள் தங்கள் கடல் சார்ந்த வணிகத்தால் எங்கெங்கெல்லாம் கால் தடம் பதிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சிந்துவெளி நாகரிகத்தில் 600 ஊர்கள் தமிழ் பெயர்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. சுமேரியா, அங்கே அயன், ஊரன் அப்படிங்கிற ஊர்கள் பேர் இருக்குது. அரபிக் வளைகுடா, அதில் தமாத்துங்கிற மொழியில் தமிழ் சொற்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஈஜிப்ட் கைஸால கந்தன்னு கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. இது 4000 வருடம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரிக்கா கேம்ரூன், இங்கே தமிழ் சொற்கள்லாம் அந்த ஊரில் பேசப்படுறதா சொல்கிறாங்க. ஆப்ரிக்கா மெடகாஸ்கர், அங்கே மணக்கரைன்னு ஒரு ஊரே இருக்குது. அலெக்சாண்ட்ரியாலேருந்து தமிழ்நாடு வர வரைக்கும் 43 துறைமுகங்கள் இருக்குது. அதில் தமிழர்கள் வாழ்ந்து இருக்காங்க. பெல்ஜியம் வல்லோன்னு ஒரு ஊர் இருக்குது. பல்கேரியா வர்ணாங்கிற இடத்துல தமிழ் வணிகர்கள் இருந்ததா சான்றுகள் இருக்குது. ஏத்தன்ஸ், பாண்டியர்கள் கிரேக்கத்தை ஆண்டதற்கே குறிப்புகள் இருக்குது. டர்க்கியில் அதியமான் கடையேழு வள்ளல்கள் அவர் போய் வணிகம் செஞ்சதுக்கான குறிப்பு இருக்குது. அவர் பேரில் ஒரு ஊரும் இருக்குது. கிழவன்னு ஒரு ஊர் பேர் இருக்குது. முர்காப்னு ஒரு ரிவர் பேர் இருக்குது. அன்னைன்னு தான் அம்மாவை அவங்க கூப்பிடுறாங்க. ஈரானில் பழனி அப்படின்னு 16 ஊர்களுக்கு பேர் இருக்கிறதாக சொல்கிறாங்க.